குராண்டா சீனிக் ரயில்வே உங்கள் குமாருடன் ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க சரி பண்ணிட்டு இருக்காங்க. மண் சரிவு நடந்திருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரதர் பைத்தான்? உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க இந்த வியூ ட்ரெயினோட சேர்ந்து பார்க்கும்போது. ஆளே இல்லை பாருங்க, எந்த அளவுக்கு நம்புறாங்க பாருங்க மனுஷங்களை. 7 ஸ்டோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கு பாருங்க. நடுவில் அழகாக படுத்திருக்காரு. இது வந்து ஒரு லக்ஸுரி டவுன் வைங்களேன், எல்லாம் பணக்காரங்க தான். ஸோ இதெல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க. இந்த மரங்களை வெட்டக்கூடாதுங்களாமா? நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஆளு தான், ஆள் அதோட எங்கே இருக்காருன்னே தெரியல. ஸோ முதலைகள் ஆபத்து இருக்கிறதுனால இந்த நார்தன் ஆஸ்திரேலியாவில் ஒரு சில இடங்களில் மட்டும் அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். வந்தாச்சுங்க. அடுத்த நாள் காலை மணி 9:15. இப்போ நேற்று எப்படி மழை பெஞ்சு தூரிக்கிட்டே இருந்தது மதியம் ஃபுல்லாக. இப்போ பாருங்கள் வெயில். இந்த இது கெய்ன்ஸோட இது நம்பவே முடியலைங்க. சரி, அடுத்தது சூப்பராக வந்து அந்த குவாரண்டைன் தீவு பார்த்துட்டு வந்தாச்சா, ஃபிட்ஸ்ராய் தீவு. அடுத்தது எங்கே கிளம்ப போகிறோம்? குராண்டா அப்படிங்கிற ஒரு மழைக்காட்டுக்குள்ளே இருக்க மலை கிராமத்துக்கு போக போகிறோம். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறீங்களாங்க? அங்கே போகிறதே ஒரு ஸ்பெஷல் தான். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் நியூசிலாந்து, குக் ஐலாண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு கடைசி நாடான ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் நார்தன் குயின்ஸ்லாண்டில் இருக்க ஒரு குட்டி அழகான டவுனான கெய்ன்ஸில் இருக்கோம். ஸோ இங்கே தான் இயற்கை உலக அதிசயமான கிரேட் பேரியர் ரீஃப் இருக்குது. முக்கியமாக 2 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். கிரேட் பேரியர் ரீஃபும் இங்கே உலகிலேயே மிக பழமையான மலைக்காடுகள் டெயின்ட்ரி ரெயின் ஃபாரஸ்ட்டும் ஒரே புள்ளியில் வந்து சந்திக்கிற இடங்கள். ஸோ கிட்டத்தட்ட ரெயின் ஃபாரஸ்ட்டையும் பார்த்தாச்சு. வந்து கிரேட் பேரியர் ரீஃப் முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க. போய் சூப்பராக ஸ்னார்கல் பண்ணி இந்த பவளப்பாறைகள், மீன்கள் எல்லாமே வந்து அற்புதமாக பார்த்தோம். நேற்று வித்தியாசமான அந்த ஒரு குவாரண்டைன் தீவு போய் சூப்பராக ட்ரெக் பண்ணி அந்த மேலே இருக்க லைட் ஹவுஸு, அதுக்கப்புறம் அந்த நியூடி பீச்சு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக வந்து மலையிலேயே நனைஞ்சிட்டு வந்து சேர்ந்தாச்சு கெய்ன்ஸு. இப்போது இங்கேருந்து கிளம்பி குராண்டா நார்த் ஆஃப் கெய்ன்ஸில் இருக்க, இங்கேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டரில் இருக்க குராண்டா கிராமத்துக்கு போக போகிறோம். அங்கே இங்கே இருக்க அந்த ஆஸ்திரேலியா பூர்வகுடி மக்கள் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் நமக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர் ஜெஃப் அவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபஸ்ட் எபிசோடில் கெய்ன்ஸ் வந்த உடனே கூப்பிட்டு வந்து விட்டார். அப்புறம் அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்தோம்ல, அவர் தான். இப்போ நம்ம போகிற இடத்துக்குலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெருசாக இல்லைங்க. ஸோ அதனால் அண்ணன் நானே வரேன், இன்றைக்கி சனிக்கிழமை, இது எல்லாத்தையும் சுற்றி காத்துடலாம், கார்லேயே பார்த்துருவோம் அப்படின்னாரு. வந்துட்டார், பார்க்கலாமா? வாங்க. ஹலோ பிரதர். குராண்டா கிராமத்துக்கு தான் முதல் போக போகிறோம். மழைக்காடுகளில் இருக்க மலை மேலே இருக்கிற ஒரு கிராமம். ஸோ அதுக்கு வந்து 3 வழியாக போகலாம். ஒன்று ரோடு, இப்போ காரில் போகிறது. 2வது ஒரு பழமையான ஒரு ரயில்வே இருக்குது. 15க்கு மேற்பட்ட டனல்ஸ் இருக்கு இல்லைங்க, மலையை குடஞ்சி சுரங்கப்பாதை அமைச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நிறைய அங்கே போகிற வழியில் உங்களுக்கு வந்து ஆறுகள், ஓடைகள் பாயுது. அதனால் நிறைய பிரிட்ஜு கட்டி நிறைய வந்து டனல்ஸ் அமைச்சு முக்கியமாக கையிலேயே செஞ்சுருக்காங்க. எல்லாமே மேன்மேட் டனல்ஸ், மிஷின்ஸ் இல்லாமல். இதெல்லாமே 19th சென்ச்சுரி முடிவில் 1890s வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுலேயும் போகலாம். அப்புறம் அந்த ஸ்கைவே அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் கார் போட்டிருக்காங்க. அது ஒரு 7.5 கிலோமீட்டர் கேபிள் கார், அதுலேயும் போகலாம். ஸோ 3 விதமாக வந்து நம்ம அந்த குராண்டா கிராமத்தை அடைய முடியும். நம்ம இப்போ காரில் போகிறோம், வாங்க. எப்படி இருந்தது ஈவினிங்கு? அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது பாருங்களேன். ஓகே, நேற்று பார்த்தீங்க என்ன மழை, அந்த மழைக்கு இது பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. அதான் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம சென்னையிலலாம் வந்து அப்படியே தண்ணிலாம் ஃபுல்லாக நிற்கும். அதான் நம்ம வேலையே பாதிச்சிடும். அதான் நேற்று நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கல, நான் அந்த போட்டில் இறங்களோட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் பேஞ்சிக்கிட்டே தான் இருந்தது நைட்டு ஃபுல்லாக. நைட்டு 9-10 மணி வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கு வரைக்கும் பேஞ்சிட்டு தான் இருந்தது. பட் அதுக்கான சுவடே இல்லை பாருங்களேன். அந்த அளவுக்கு ட்ரைனேஜ் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சிட்டியில் வந்து ரொம்ப பயங்கர மழை பெய்யும், முக்கியமாக இந்த மழை காலத்தில். நவம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் மழை காலங்க, நல்ல மழை பெய்யும்.
மேலேருந்து அப்படியே ட்ரை சீசன் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ட்ரை சீசன். அப்பையும் மழை பெய்யும், ஆனால் ரொம்ப கம்மியாக பெய்யும் கம்பேரிட்டிவ்லி, அவ்வளோதான். ஏன்னா மழைக்காடுகள்னால வருஷம் ஃபுல்லாக மழை தான். ஸோ ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து அந்தளவுக்கு ட்ரைனேஜ் பக்காவாக வச்சுருக்காங்க. சுத்தமாக அதோட சூடே தெரியல பாருங்க. ஒரு பேரன் நதி, கொஞ்சம் தூரம் வந்தாலும் ஏதோ ஒரு பெரிய ஒரு கிழக்காசிய கிராமத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல், இல்லைன்னா இந்த ஃபிஜி மாதிரி ஒரு உணர்வு தான் கொடுக்குது. வந்தாச்சுங்க இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் ஆர்டிலரி மியூசியம். 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பசிபிக் வார் நடந்தது ஜப்பானுக்கு எதிராக. இதெல்லாம் நம்ம நிறைய இடங்களில் பேசியிருப்போம். இது வந்து வேர்ல்டு வார் 2 பேஸாக இருந்தது கெய்ன்ஸ். ஸோ அதில் யூஸ் பண்ண அந்த உபகரணங்கள் அந்த இது எல்லாமே வந்து இங்கே மியூசியமில் வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கை ரயில் வந்துட்டோம், பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கை ரயிலில் போக தான் முடியல, இதை பற்றின தகவல்கள் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதை எடுத்துடலாம். ஸ்கை கார் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். மக்கள்லாம் நின்றுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இல்லை டேரெக்டாக நீங்கள் புக் பண்ணுறதுனாலும் புக் பண்ணிக்கலாம். 1995 இந்த ஸ்கை கார் கேபிள் வே வந்து போட்டிருக்காங்க. அந்த குராண்டா கிராமத்துக்கு மலை மேலே இருக்குது. இங்கேருந்து வந்து 7.5 கிலோமீட்டர் வந்து கேபிள் கார் போட்டிருக்காங்க. நோ ஜஸ்ட் பாருங்க, டிக்கெட் எடுக்கிறதா டைரெக்டாக இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆன்லைன் எடுக்கிறவங்க தான் கேட்டாங்க, அவங்க டைரெக்டாக உள்ளே வந்து போட் பண்ணிக்கலாம். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போட் பண்ணலாம். இல்லைனா இது வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து ஸ்மித்ஃபீல்டுங்க. ஸ்மித்ஃபீல்ட்லேருந்து இது வரைக்கும், அதாவது குராண்டா கிராமம் வரைக்கும் 2 ஸ்டாப் இருக்குது இடையில. ஒன்று வந்து ரெட் பீக்குன்னு ஒரு ஸ்டாப்பு, அப்புறம் பேரன் ஃபீல்ட்ஸ்னு ஒரு ஸ்டாப்பு, ஃபைனலாக குராண்டா டெர்மினல். ஓகேவா? 1995 கட்டியிருக்காங்க. 117 கொண்டோலாஸ் அந்த கேபிள் கார் இது இருக்குது. ஹலோ. ஸோ இதுவே பயங்கர ஃபேமஸாக இருக்குது பாருங்கள். ஸ்கை ரயில் ரெயின் ஃபாரஸ்ட் கேபிள் வே. ஒன் வே வந்து $71, ரிட்டன் வந்து 107. மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும், மேலே வச்சுருக்காங்க. ஸோ எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கழுகு பார்வை வந்து மழைக்காடுகளை வந்து வேடிக்கை பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். டைமண்ட் வியூன்னு ஒன்று இருக்கும் எக்ஸ்ட்ரா, அப்படின்னா கீழேயும் வந்து கிளாஸில் போட்டிருப்பாங்க. அது 360 டிகிரி நீங்கள் பார்க்கலாம். அது வந்து டைமண்ட். இது நார்மலில் வந்து உங்களுக்கு அந்த சைடு இது மட்டும் பார்க்க முடியும்னு வைங்களேன். ஸ்கை ரயில் ப்ளஸ் குராண்டா சீனிக் ரயில்வே, அதாவது ஒன் வே வந்து மேலே போகும்போது கேபிள் காரில் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ரயிலில் வர்றது வந்து 127. இப்போ ரயிலுக்கு மட்டும் தனியாக டிக்கெட் பார்த்தேன் 56 ஒன் வே. ஸோ ரயில்வே கூட பல 56ங்கிறது ஓகே தான். நாங்கள் இப்போ தான் பார்த்தேன் அந்த ரயில்வே வந்து நான் ஏதோ கேபிள் கார் மாதிரி எப்போ வேணாலும் போயிட்டுருக்கணும்னு நினச்சிட்டேன். இல்லை ஒரு நாளைக்கு 2 தடவை தாங்க. காலையில் 8:30 மணிக்கு ஒரு ட்ரெயின், 9 மணிக்கு ஒரு ட்ரெயின். ஸோ அந்த 9 ட்ரெயின் வந்து இங்கே 2 ஸ்டாப் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டருக்கு ஒரு ஸ்டாப்பு, அப்புறம் குராண்டாக்கு முன்னாடி இந்த பேரன் ஃபால்ஸ் சொன்னால அங்கே ஒரு ஸ்டாப். கடைசியாக 2 மணி நேரம் பயணம் பண்ணி 8:30 எடுத்தால் 10, 9 எடுத்தால் 11. பட் இப்போ என்னென்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரெயின் பாஸ் பண்ணுற வழியை வந்து அப்படியே ட்ரெயினை காட்டிடலாம் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக. சீனிக் ரயில்வே பார்த்துருவோம் வாங்க. இப்போ பாருங்கள் ட்ரெயின் ட்ராக் போகுது. அந்த 9 ட்ரெயின் நான் சொன்னேன்ல சீனிக் ரயில்வே, அது அந்த ட்ரெயின் வந்து இப்போது அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டேஷன்லேருந்து இது வழியாக தான் போகும் டுவர்ட்ஸ் குராண்டா. கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்க முடியும். ட்ராக் போகுது பாருங்கள். என்னடா ஃப்ளாட்டாக போகுதுன்னு பார்க்குறீங்களா? 37 கிலோமீட்டர் தான், ஆனால் 2 மணி நேரம் ஆகும். ஸோ மெதுவாக ஜாலியாக போகும், வேடிக்கை பாட்டே போகலாம். ஒரு லெவலுக்கு மேலே போக போக தான் உங்களுக்கு நல்லா மேலே ஏறுன்னு வைங்களேன். ஸோ மெதுவாக தான் போகும், அதனால தான் 2 மணி நேரம். ட்ரெயின் நிற்கிது பாருங்கள், 9 ட்ரெயினுங்க. 9:55 இங்கே ஃப்ரெஷ் வாட்டரில். இங்கே கெய்ன்ஸ்லேருந்து கிளம்பி இங்கே நின்று அப்படியே வருது. சரிங்க, அங்கேருந்து காட்டலாம். இது நான் பிளான் இல்லைங்க, நாங்கள் வேறு பிளான் போட்டிருந்தோம். டெயின்ட்ரி ரெயின் ஃபாரஸ்ட்டு கேப் ட்ரிபுலேஷன்லாம் கொஞ்சம் முன்னாடி புக் பண்ணி இருந்திருக்கணும். என்னாச்சுன்னா இப்போ அந்த டெயின்ட்ரி ரெயின் ஃபாரஸ்ட் போகிற வழியில் ஃப்ளட்டுங்கிறதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் இதை பார்த்துட்டு போயிடலாம். என்னன்னு நம்ப மாட்டீங்க, 19ஆம் நூற்றாண்டு 1890ஸ்லேயே இந்த ரயில்வே போட்டாங்க. வெறும் மக்களை வச்சு போகிற வழியில் நிறைய மலைகளில் வந்து 17 சுரங்கங்கள். இது வந்து சுரங்கப்பாதை அமைச்சு 17 டனல்ஸ் எல்லாமே கையிலேயே உடச்சி, மலையை உடச்சி. அப்புறம் 36 பிரிட்ஜு வேறு இடையில நிறைய ஆறுகள் ஓடுறதுனால பிரிட்ஜு டனல்ஸ்னு கட்டி இந்த ரயில்வே வந்து அந்த குராண்டா கிராமம் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியாவிலேயே வந்து நிறையா சீனிக் ட்ரெயின்ஸ் இருக்குது. அது மாதிரி அழகழகான காட்சிகள் பார்த்துட்டு போகிற
ரயில் பயணம். அதில் முக்கியமானது, ரொம்ப அழகானது இந்த குராண்டா சீனிக் ரயில்வே. எனக்கு இது மிஸ் பண்ணுறேன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. பட் அதே ரூட்லேயே தான் ரோடும் போட்டிருக்காங்க. நம்ம அதில் தான் மேலே போகிறோம் குராண்டா வில்லேஜுக்கு. ஸோ ட்ரெயின் போகிறத வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். சார் நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல வந்து ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு கீழே டெக்ஸ்ட் கொடுக்குறேன். 2 ட்ரெயின் ஒரு நாளைக்கு, 8:01 9:01 இங்கேருந்து போகிறது, கெய்ன்ஸ்லேருந்து இந்த குராண்டா கிராமம் போகிறது. அதே மாதிரி ரிட்டன் அங்கேருந்து வர்றதுக்கு பார்த்தீங்களா, அது 2 மணிக்கு 1 3 மணிக்கு 1 அரௌண்ட் அந்த டைமில். ஸோ உங்களுக்கு அந்த கிராமத்தை சுற்றி பார்க்குறதுக்கும் டைம் இருக்குது, ஒரு 2-3 மணி நேரம். அப்புறம் திரும்ப மதியம் 3 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு கெய்ன்ஸ் வந்துடலாம். ஸோ ஒரு ஃபுல் டே இந்த குராண்டா கிராமத்தை சுற்றி பார்க்குறதுக்கும், அது போகிற வழியில் இந்த அழகான மலைக்காடுகளில் வந்து இந்த சூப்பரான சீனிக் ரயில்வே பயணம் பண்ணுறதுக்கும் ஒரு பக்காவான ஒரு விஷயம்னு வைங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு. நாங்கள் இங்கே நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், ஒரே நாளில் நிறைய கவர் பண்ணணுன்னு காரில். ஸோ அதனால் இன்னொன்று, இதை நான் வந்து கொஞ்சம் கவனிக்காம விட்டேன், நம்ம வேறு இடங்கள் கவர் பண்ணுறதுனால. ஒரு இட்ஸ் ஓகே. மணி 10:05ங்க, பயங்கர டிலே வாட்டிருக்கு. 9:55க்கு எடுக்க வேண்டிய வண்டி இன்னுமே வந்து எடுக்காமல் இருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நல்லா இருக்குல்ல வண்டி? எல்லாம் வெளியே கீழே உட்காந்துருக்காங்க, என்னன்னு தெரில. கலர்ஃபுல்லாக இருக்குது ட்ரெயின். இந்த ட்ரெயின் பாருங்கள், இந்த பெட்டியெல்லாம் பழங்காலத்து இந்த பிரிட்டிஷ் அப்போ இருந்து ஓடுதுங்க இந்த ட்ரெயின். 150 வருஷம் ட்ரெயினுங்க. ஸ்டீம் இன்ஜின் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது இந்த பெட்டியெல்லாம். பழங்காலத்து இந்த பிரிட்டிஷ் ட்ரெயின் இதெல்லாம் இருக்கும்ல, ஹெரிட்டேஜ் ட்ரெயின் ஆல்மோஸ்ட். இது ஒரு பழங்கால பொக்கிஷம். இதெல்லாம் இன்னும் ஓடிட்டு இருக்கு பாருங்க. குராண்டா சீனிக் ரயில்வே. இதெல்லாம் வர யாருமே இல்லை, இது பண்ணல, கேட்கல. இந்தியன்லாம் இருக்காங்க பாருங்க. ஸோ இதான் இந்த அட்டகாரமான குராண்டா சீனிக் ட்ரெயின். இப்போ அது வரைக்கும் இருக்குது, நிறைய மக்கள் வெளியே உட்காந்துருக்காங்க உள்ளே இல்லாமல். ஓகே ஓகே, ட்ராக் ஓகே. அதான் ஏதோ ட்ராக்ல ஏதோ பிரச்சனைங்க. பெட்டியெல்லாம் பாருங்களேன். ட்ரெயினில் பயணிக்கலைன்னா கூட இது காட்டிடலாமா இருக்கேன். BHB 5801 இதுலேயும் இருக்காங்க. ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்க, சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஓகே, சூப்பர்ல. நம்ம வந்த நேரம் டெக்னிக்கல் ஃபால்ட்டு. ஓகே, தேங்க்யூ. ஏங்க, இது வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் சொன்னேன்ல, 8 ட்ரெயின் அதுங்க. ஸோ நல்ல வேலை நம்ம இன்னைக்கு புக் பண்ணல. பண்ணியிருந்தாலுமே வந்து போயிருக்க முடியுமான்னு தெரில. எல்லோரும் ஒரு ஏக்கத்தோடய உட்காந்துருக்காங்க, எப்போ போவோன்னு தெரியாமல். ஒரு கேரளாலலாம் ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கிற குட்டியாக அதே மாதிரி ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனு, பின்னாடி மலைக்காடு, வித்தியாசமாக இருக்குது. 135 வருஷம் ஆச்சு. அவ்வளோ பெரிய ஒரு இது ஹெரிட்டேஜ். குராண்டா சீனிக் ரயில்வே உங்கள் குமாருடன். ட்ரெயின் தான் மூவ் ஆகலாம், ஏதோ ஃபால்ட்டு. நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டோம் வாங்க. ஒரே ஒரு பெட்டி மட்டும் ஏறி உங்களுக்கு காட்டிட்டுமா? காட்டிக்கிறாருங்க. ஐயோ, ஓப்பனாக தான் இருக்குது. இது பாருங்க, அழகாக ஒரு டாய்லெட்டு. இதுதான் வந்து இந்த ட்ரெயின் 3+2. ஆனால் சோஃபா மாதிரி ஜம்முன்னு இருக்குங்க உட்கார்றதுக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு பழங்காலத்தில் அவங்கெல்லாம் எப்படி வந்து இந்த ட்ரெயினை வந்து ட்ராக் போட்டாங்கங்கிறது அழகாக காமிச்சிருக்காங்க பாருங்க. வாய்ப்பே இல்லைங்க. சுரங்கப்பாதையை வந்து அமைக்கும் போது எடுத்த படம். நான் மனுஷனாலேயே மனித உழைப்பு, மாபெரும் மனித உழைப்பில் நடந்த ஒரு உலக அதிசயங்க இது. பாருங்க, மலையை குறைஞ்சி எப்படி சுரங்கப்பாதை அமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. மாபெரும் மனித உழைப்பு. ஓகே, அவ்வளோதான். எல்லா இதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சீனிக் ரயிலில் பயணம் பண்ணே உணர்வு தான். என்ன மூவ்மெண்ட் ஆகலை, பட் இட்ஸ் ஓகே. பார்த்ததில் சந்தோஷம், உங்களுக்கு காட்டினதில். வாங்க, கூடிய விரைவில் பிரச்சனை சரியாகி இந்த ட்ரெயின் போகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம போய் காரில் போகலாம். தேங்க்யூ. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டேஷன் மற்றும் சீனிக் ரயில்வே, குராண்டா சீனிக் ரயில்வேக்கு நன்றி. இந்த பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. கெய்ன்ஸ்லேருந்து வெளியில் இருக்குது ஒரு சப்பர்பு, குட்டி கிராமம்னு வச்சுக்கலாமே. இந்த கிராமத்து பேர் ஃப்ரெஷ் வாட்டர். கிராமத்தில் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டரே கிராமமாக இருக்கிறது உலகத்தில் இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கிராமத்துக்கு பேர் ஃப்ரெஷ் வாட்டர். புதுசாக இருக்குல்ல, குயின்ஸ்லேண்ட் ரயில். இந்த காரில் ஏறிடுவோம். அப்படியே போயிட்டுருக்குங்க குராண்டா கிராமத்துக்கு. ஒரு காஃபி வாங்கிட்டு, அங்கே ஒரு இந்தியன் இது இருந்தது, அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க, தெலுங்கம்மா ஒருத்தங்க. ஸோ அவங்ககிட்ட சாப்பாடு வாங்கிட்டோம். சாப்பாடு
இங்கே இது இருந்தது, பலாப்பழ மரம் இருந்ததுன்னா பிரதர், அதான் பார்த்துட்டு போயிடுச்சுங்களா? ஓகே ஓகே, ஆமாம்மா இங்கே எங்கேயுமே நிப்பாடக்கூடாதுங்க, அதுக்கு நிறைய இது இருக்குது. சரி ஓகே, நம்ம அப்படியே குரோண்டா போகலாம். அவ்வளோதாங்க, ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்தது. அப்புறம் அப்படியே மலையேற ஆரம்பிக்குது பாருங்க, கொஞ்சம் கிராஜுவலாக. ஆனால் ஊட்டி மாதிரி உங்களுக்கு கொண்டை ஊசி வளவெல்லாம் கிடையாதுங்க பார்த்தீங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஓகே. பட் கிராஜுவலாக இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் வளைவு. நம்ம இப்போ இந்த நியூசிலாண்டில் போனோம் இல்லைங்க, அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸ்பீடு 40 தான் வச்சுருக்காங்க மேக்ஸிமம். அப்படியே குராண்டா கிராமத்தை நோக்கி இந்த மலைப்பாதையில் போயிட்டுருக்கோம். பர்ஃபெக்டாக பார்த்துருக்கோம் கேபிள் காரை. ஸோ மலைக்காட்டுக்கு மேலே போயிட்டுருக்கு, நம்ம மலைக்காட்டுக்குள்ளே ரோட்டில் போயிட்டுருக்கோம். அட்டகாசமான வியூ 2. அடடா, நான் சொல்லலைங்க மொத்தம் வெளியே அவுட்டர் தான் இருக்கா. மைக் போட்டேன், இப்போ தெளிவாக இருக்கா வாய்ஸு ஆடியோ? நீங்கள் தான் சொல்லணும். 117 கொண்டோலாஸ் இருக்குங்க அந்த கேபிள் காரு. ஸோ எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. அதான் பாருங்கள், அந்த மழை பெஞ்சதில் பயங்கரமாக உங்களுக்கு வந்து இது நடந்துருக்குதுங்க, மண் சரிவு நடந்துருக்குது அந்த சைடு. அதனால எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தது ஓகே, 2-3 வருஷம் ஆச்சு. ஓகே, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் அத்தனை வருஷம் ஆகுமா? ஆமாம். ஓகே, இது என்ன சொல்றாங்கன்னா, அது will take another 5-6 years சொல்றாங்க. ஓகே, ஏன்னா கீழே இருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வரைக்கும் வரணும். ஓகே. ஆனால் இங்கே எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்காதுங்க, மெதுவாக தான் நடக்கும். ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை பொறுத்தவரை சைனா மாதிரி சும்மா ஒரே வாரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எழுப்புறது, இந்த பயங்கரமான டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து இங்கே நடக்காது. ஸ்லோவாக தான் பண்ணுவாங்க ஒர்க்கு. ஆனால் இந்த பாதையெல்லாம் உங்களுக்கு இதுக்கு மண் சரிவுக்கு உகந்தது தான். மண் சரிவு, பயங்கரமாக புயல் வந்ததுன்னா மரம்லாம் சாஞ்சு ரோடு பிளாக் ஆகிறதால நடக்கணும் சார். நடந்திருக்கு. அந்த பயங்கர புயல் வருங்க இந்த சீசன் தான், அதாவது நவம்பர் டு மார்ச். இப்போ மழைக்காலம் இருக்குங்களே, இங்கே வந்து பசிபிக்லேயே பார்த்திங்கன்னா வந்து இந்த இது ஜாஸ்தி, சைக்ளோன்ஸு இதெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய சீசனு. ஸோ பயங்கர புயல், வெறித்தனமான காற்றெல்லாம் இருந்ததுன்னா மரம் சாயறது, இது மாதிரி மண்ணெல்லாம் இருக்குது, மண் சரியறது, இது மாதிரி நடக்கும். அதனால் ரோட் பிளாக்கேஜெல்லாம் வந்து காமன் தான். பட் மேக்ஸிமம் நடக்காது, முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க. அதையும் மீறி என்னன்னா 23ல சாரிங்க, ஜாஸ்பர் 23ல வந்துச்சு. சரிங்க, சைக்ளோன் ஜாஸ்பர். ஓகே, அதில் அஃபெக்ட் ஆனது தான் நினைக்கிறேன். அதெல்லாம் இது அஃபெக்ட் ஆகி ஓகே, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. இன்னும் நிறைய இடம் வந்து ட்ரைங் டு ஃபிக்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் போகிற அளவுக்கு வச்சுருக்காங்களே. ஆமாம், அது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆனால் அப்புறம் எல்லாமே ரோட்வே பிளாக் ஆகிடும். குராண்டா வில்லேஜ் வந்துட்டோம், குராண்டா கிராமத்துக்கு. இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஃபால்ஸ்க்கு போக போகிறோங்க. ஏன்னா அந்த பேர் என்ன? அதான் அந்த பேரன் ஃபால்ஸ். அதான் அந்த நதி பேர்லேயே தான் இருக்குது ஃபால்ஸு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு போகலாங்க. குராண்டா வில்லேஜ் இந்த ரெயின் ஃபாரஸ்ட். ஓகே, இதுதான் அந்த வில்லேஜே. அவ்வளோதாங்க, குராண்டா கிராமத்துக்கு வந்துட்டோம். ஸோ அந்த பேரன் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த சீனிக் ரயில்வே இருக்கு இல்லைங்க, ரயில்வேவும் சரி அந்த கேபிள் காரும் சரி, அது வந்து முடிகிற இடம் இதாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன். அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும் அந்த ட்ரெயினில். பட் பாவம், ட்ரெயினே வந்து பிரச்சனையில் நிற்குது, வருமானு தெரில. பார்க்கலாம், குராண்டா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துட்டு போயிடலாமா? வாங்க. உலகத்தில் எத்தனையோ ரயில்களில் பயணம் பண்ணியிருக்கோம், ரயில்வே ஸ்டேஷன்ஸில் போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மலைக்காட்டுக்குள்ளே ஒரு குட்டி க்யூட்டான ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறது இங்கே தான். சரி தாங்க, இதெல்லாம் பாருங்க, அப்படியே அந்த பழங்கால 19ஆம் நூற்றாண்டு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. குராண்டா ரயில்வே ஸ்டேஷன். ட்ரெயின் டிபார்ட்டிங் ஃப்ரம் பிளாட்ஃபார்ம் 2. ரொம்ப சிம்பிள். இங்கேயும் வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 வே டிக்கெட். 2 கிளாஸ் இருக்குது. ஹெரிட்டேஜ் கிளாஸுங்கிறது எக்கனாமிக் கிளாஸு, கோல்டு கிளாஸு. $56 $112. 1 வே வந்து 56, கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ 3500 வரும். ஸோ இங்கே இருக்குங்க கெய்ன்ஸு. இங்கேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் ஃப்ரெஷ் வாட்டர் ரயில்வே ஸ்டேஷன். அப்புறம் அப்படியே இந்த மலை மேலே ஏறி இந்த குராண்டா கிராமத்தில் வந்து முடியுது. இது வந்து ரயில்வே ட்ராக்கு. இப்போ நம்ம போனோம்ல ஸ்மித் ஃபீல்டு, அந்த கேபிள் கார், அது வந்து இங்கே ஆரம்பித்து இப்படி வருது. இது நம்ம வந்து ரோடு, இங்கே பாருங்க, இது ரோடு. இது அந்த பரான் நதி, இங்கே பாருங்க, நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த நதி இப்படி வந்து இங்கே கோரல்சியில் வந்து கடலில் கலக்குது. இவ்வளோ தாங்க மொத்தமே, சிம்பிளாக வந்து போட்டிருக்காங்க மொத்தம் இதையும். ஸோ இதான் அந்த குட்டி ட்ராக்கு. நண்பர் நின்றுட்டுருக்காரு.
சே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஒரு குட்டியாக ஒரு ட்ரெயின் ட்ராக்கு. இந்த பழங்காலத்து ரயில்வே ஸ்டேஷன் குராண்டா குட்டி பிரிட்ஜு மேலே அந்த பக்கம் போகிறதுக்கு. அந்த பக்கம் தான் ஆறு இருக்குது, பேரன் நதி. சூப்பர். 1891 இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குராண்டா சீனிக் ரயில்வே. 15 ஜூன் 1891. 100 வருஷம் கழித்து 1991 இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இது 100 வருஷ கொண்டாட்டத்துக்காக கிட்டத்தட்ட 5 வருஷம் கட்டியிருக்காங்க. ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1886 இந்த ஒர்க் ஆரம்பித்து 1891 முடிச்சிருக்காங்க. 5 வருஷம் முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இதில் அந்த ஷவல் கொடாலி எவ்வளோ கஷ்டமாக விஷயம் இருந்திருக்கும். மலையை குடஞ்சி டனல் அமைச்சு பிரிட்ஜு போட்டு இதை முடிக்கிறதுக்கு 5 வருஷம் 1500 பேர் வேலை செஞ்சு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ட்ராக் வருது. ஓகே, 2 ட்ரெயின் மேபி, அதனால் 2 ட்ராக் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வந்து முடிகிற இடத்த பார்த்துருப்பீங்க, சீனிக் ரயில்வே. இது ஸ்கை ரயில், அந்த கேபிள் காரை வந்து முடிகிற இடம். அதையும் பார்த்துடலாம் வாங்க. நல்ல வேலை இது புக் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி ஜாலி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது எங்கிட்ட தான் இருக்குது. பாருங்க கொண்டோல வந்து இறங்குறாங்க ஒரு மக்கள். குமார் அதில் போய் காட்டாமல் எப்படி இருக்குன்னு காட்டுறியான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பாருங்க ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கேருந்து ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பாங்க கரெக்டாக. பாருங்கள் அந்த ஃபால்ஸ், பேரன் ஃபால்ஸ் தான். ஃபால்ஸுக்கு மேலே அந்த கேபிள் கார் வருதா, அதை ஃபோட்டோ எடுத்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா சொவினியர்லாம் இருக்குது. அடுத்தது ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க, பேரன் ஃபால்ஸ். பார்ப்போம். நேற்று பேஞ்ச மலைக்கு இன்றைக்கி நல்லா அருவி வந்து கொட்டுன்னு நம்புகிறேன். வந்துட்டாங்க, பேரன் ஃபால்ஸ் வந்து விட்டோம். வரும்போதே மலை நம்மளை வரவேற்குது. இங்கே பார்த்தீங்களா, இது என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது. இந்த மரமே டிராபிக்கல் ஃப்ரூட்டு தான். இது என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதை பார்த்தா குட்டி பலாப்பழம் மாதிரி தானே இருக்கு. பலாப்பழம் கிடையாது. ஆனால் என்ன மரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்களுக்கு. ஆஹா, சல்லுன்னு வந்துருச்சு. வாங்க, சத்தம் கேட்குதா? ஃபால்ஸ் சத்தம். தட்டிச்ச மலைக்கு சும்மா அப்படியே வெறி கொண்டு வரும் நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். வாங்க. லுக் ஃபார் த மைக்கோனியா. இது நாங்கள் இலையா? மைக்கோனியா இஸ் a ஸ்மால் ஹைலி இன்வேசிவ் ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீ. ஆமாம், இது ஒரு குட்டி செடி தான். ஃப்ரம் ட்ராபிக்கல் சவுத் அமெரிக்கா. நம்ம போனது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இதை வந்து விட்டு வைக்கக்கூடாதாம்மா, எடுத்துடணுமாம்மா. இந்த இடம் பேர் ஓவரால் இந்த உலகத்திலேயே மிக பழமையான மழைக்காடுகள் வந்து இந்த வெட் ட்ராபிக்ஸ். இதுங்க வேர்ல்ட் ஹெரிட்டேஜ். இது வெட் ட்ராபிக்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட்டு. இதில் ஒரு பகுதி தான் டெயின்ட்ரி ரெயின் ஃபாரஸ்ட். டெயின்ட்ரிங்கிறது இன்னொரு 100 கிலோமீட்டர் மேலே இருக்குது. ஸோ அது போகிற வழி தான் உங்களுக்கு ஆற்ற கடந்து போகணும். அது ரொம்ப தண்ணி வர்றதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஃபெர்ரியை, வெஹிக்கிள் ஃபெர்ரி. ரோடு இருக்குது, பட் ரோடு சுற்றி ஒரு 5 மணி நேரம் இது பண்ணுற மாதிரி தாண்டி போன மாதிரி வைங்களேன். ரொம்ப தூரம் அது பண்ண முடியாது. அதனால் நம்ம டெயின்ட்ரி ரெயின் ஃபாரஸ்ட் போகலை. பட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் ஆஃப் இந்த வெட் ட்ராபிக்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட்டு. இதுதான் உலகத்திலே மிக பழமையான, பல மில்லியன் வருடங்கள் முன்னாடி இருந்த உருவான மலைக்காடுகள். பாருங்கள், வாய்ப்பே இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது. 1 2 3. அடே சாமி, எப்படி இருக்குது பாருங்கள். பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு. அங்கே மேலேருந்து கீழே விழுவுது பாருங்கள். அடே சாமி. அந்த பக்கம் ஒரு குட்டி ஃபால்ஸு. பட் இதோட அந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், அந்த எவ்வளவு தண்ணி, அது எவ்வளோ இதாக அதோட சாரலே வந்து இந்த ஏரியாவே மறைச்சிருச்சு. நான் ஏதோ சின்ன ஒரு குட்டி அருவி மாதிரி இருக்குன்னு நினச்சேங்க. பயங்கரமாக இருக்குது. இன்னும் க்ளோஸ்அப்பில் போனோம்னா சரியாக தெரியும். இந்த மரம் மறைச்சிக்கிச்சு. கிட்டத்தட்ட அந்த இகுசு ஃபால்ஸ், விக்டோரியா ஃபால்ஸ்க்கு இணையாக சொல்லலாம். என்ன, அது உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸு. இங்கே ஒரே ஒரு ஃபால்ஸ் தான், ஆனால் நல்லா பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருக்குது. அது வர சாரல் மட்டுமே எவ்வளோ தூரத்துக்கு இதாவது பாருங்க. இது பாருங்க, இது போகுது. மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கில் வந்து விழுகுதுங்க.
இன்னும் க்ளோஸ்அப்பில் சூப்பராக பிடிச்சது உங்களுக்கு. இதுதான் மேக்ஸிமம் ஜூம். இங்கே பாருங்க, இங்கேருந்து மேலே ஆறு வந்து அப்படியே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வெறி கொண்டு விழுகுது. விழுந்ததுக்கப்புறம் அதோட மேக்னிடியூட்ல என்னமா சாரல் வந்து பாருங்க, கம்ப்ளீட்டாக மறைச்சிருச்சு. அப்படியே ஜூம் அவுட் பண்ணா அங்கே ஒரு குட்டி இது வருது பாருங்க, ஃபால்ஸ். சரி, நம்ம அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ரெயின் ஃபாரஸ்ட் கார்டன்ஸ். இப்போ இங்கே இருக்கிற நேட்டிவ் அனிமல்ஸு, மரங்கள், செடி கொடிகள், இதை பற்றின இன்ஃபோலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பிக் பைத்தான்ஸ் இருக்குங்க இங்கே மலைக்காட்டில் வந்து. அப்புறம் பைத்தான் பாம்பு இல்லைன்னா எப்படி கீழே பாருங்க, ஓட மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு அமேசானுக்குள்ளே போகிற ஒரு உணர்வு. என்ன எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இதெல்லாம் போட்டு பாருங்க. ஒரு மாதிரி சுருளான ஒரு மரங்க, ஜீப்பர்ஸ் க்ரீப்பர்ஸ். இதுதாங்க பிரதர். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன், எப்படி வளைஞ்சு போகுது. இதை பார்த்தா இது ஒரு பாம்பு மாதிரி இருக்குதுங்க. இது என்னங்க இது மாதிரி? நம்ம நிறைய இந்த அரச மரம், ஆலமரம்லாம் பார்த்துருப்போம், விழுதுகள், கிளைகள்லாம் பார்த்துருப்போம். இந்த மரமே பார்த்தீங்களேன் வித்தியாசமாக ஏதோ ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது. மலைக்காடுகள்னாலே பல்வேறு விதமான உயிர்கள் வந்து தலை தோங்குகிற இடம். அது முக்கியமாக இங்கெல்லாம் வந்து நிறைய விஷப்பூச்சிகள், நிறைய விஷ ஜந்துக்கள், பாம்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. மற்றும் இந்த சால்ட் வாட்டர் க்ரொக்கடைல்ஸு. இங்கே வந்து ஒரு இந்த ஜூன் ஒன்று இருக்குங்க, பட்டர்ஃப்ளை ஒரு பார்க் இருக்கு குராண்டாவில். அது வேர்ல்ட்லேயே வந்து இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற மிகப்பெரிய பட்டர்ஃப்ளை பார்க் கிடையாது, சாங்சுரி, சரணாலயம். அது தவிர வெனம் ஜூன்னு ஒன்று பார்த்தேன், கேள்விப்பட்டேன். வெனம் ஜூ அப்படின்னா இங்கே நிறைய மக்கள் இருக்காங்கள்ல, நிறைய இங்கே விஷ ஜந்துக்கள் இருக்குது இந்த இதில். ஜந்துக்கள்னு சொல்லக்கூடாது, விஷ விலங்குகள். ஸோ இந்த மலைக்காட்டில் ஸோ அவங்க வீட்டுக்கு இது வந்துருச்சுனாலோ இல்லை அவங்க ஏதாவது இந்த விஷ ஜந்துக்களை பார்த்தாங்கனாலோ அதை பிடிச்சி கொண்டு வந்து இந்த வெனம் ஜூவில் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அதிலிருந்து இந்த இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. அதை சொல்கிறது, அதிலிருந்து அதோட பால், அந்த இது அதெல்லாமே எடுப்பாங்க. எடுத்து இந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த சில இடங்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம, உங்களுக்கு பாம்புலேருந்து எடுத்து சில விஷக்கடிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, சில அந்த மாதிரியான விஷயங்கள் ரிசர்ச்சுக்கு எல்லாமே மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருக்க அந்த வெனம் அனிமல்ஸோட அந்த மில்க்கு அந்த இதெல்லாம் எடுத்து வாங்க. ஸோ அது என்ன தான் வந்து அச்சுறுத்தக்கூடிய வகையில் இல்லை விஷமாக இருந்தால் கூட அதையும் வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணி அது மூலிமா வந்து ஏதாவது விஷயங்களை சரி பண்ண முடியுமான்னு வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஸோ மக்கள் யாராவது இந்த மாதிரி விஷ அனிமல்ஸ் இது பார்த்தாங்கன்னா அவங்களால பிடிக்க முடிஞ்சுன்னா பிடிச்சி கொண்டு வந்து அந்த வெனம் ஜூவில் விட்டுருவாங்க. நம்மளும் ஏதாவது ஒரு பைத்தான் பார்க்கலான்னு பார்க்குறேன், கண்ணுக்கு சிக்குமான்னு ஒன்றும் சிக்க மாட்டேங்குதுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பிரதர் பைத்தான்? பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு வரும்போதே வந்து இப்போ ஓகே, நான் டூரிஸ்ட்டாக இங்கே இந்த ஊருக்கு வரும்போதே வந்து ஓகே கராண்டா ட்ரெயின் பண்ணும்போது அந்த ஒரு லுக் அவுட்டில் வந்து அங்கே ரேஞ்சரே இருந்தார். ஓ சரி சரி. ரேஞ்சர் காமிச்சாப்புல. ஓகே பைத்தான். ஓகே ஓகே. சர்வசாதாரணமாகவே இருக்கும் இங்கே. அதான் என்ன தான் பக்காவாக உங்களுக்கு இந்த மாதிரி பாதையெல்லாம் போட்டு வச்சுருந்தா கூட நம்ம வந்து நடு காட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு எங்கே வேணாலும் பாசிபிள். அப்படி ஃபால்ஸோட இன்னும் க்ளோஸ்அப் ஷாட் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இது பாருங்கள், அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் வரும் அந்த சீனிக் ரயில்வே. போகுது பாருங்கள் ரயில்வே. சுத்தமாக ட்ரெயின் வர சவுண்டு எதுவுமே இல்லை. இன்னுமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகலையாட்டிருக்கு. பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த கீழே வந்துட்டோம். நல்ல வாக்குங்க, அதை நல்லா சுற்றி வளைச்சி நடித்து பாதை போட்டிருக்காங்க. இதுவே ஒரு அட்டகாசமான ஒரு மலைக்காட்டு ரெயின் ஃபாரஸ்ட் வாக் மாதிரி ஆகிடுச்சு.
ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய க்ளோசஸ்ட் வியூ இந்த பேரன் ஃபால்ஸ். இப்போ நம்ம ஃபோட்டோ பார்த்தோம்ல, இந்த கேபிள் காரில் வரும்போது இன்னும் க்ளோஸ்அப்பில் போவோம். அதை ஃபோட்டோ எடுத்து அது ஒரு $20 $30 சார்ஜ் பண்ணுவாங்க, வேணா வாங்கிக்கலாம். ஐயோ பாருங்க, ஐயோ அல்டிமேட்டுங்க. நிறைய உலகத்தில் பிரம்மாண்ட ஃபால்ஸ் பார்த்துருக்கோம், எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தின் மிக பழமையான மலைக்காட்டில் ஒரு பிரம்மாண்டமான க்யூட்டான ஒரு ஃபால்ஸ் இந்த பேரன் ஃபால்ஸ். அப்படியே இன்னும் ஜூம் பண்ணுவோம், எப்படின்னு பாரு, 12 மேக்ஸிமம் ஜூமில். வெறி கொண்டு இருக்குது இந்த பேரன் ஃபால்ஸ். பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்து போட்டிருப்பேன், அல்டிமேட்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபால்ஸ், இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. சரி, ஆசை தீர ரசிச்சிங்களா? நானும் பார்த்துட்டேன். அப்படியே இன்னொரு இடம் இருக்குது, போகலாம் வாங்க. பார்த்தீங்களா, இன்னும் கீழே வந்து பப்ளிக் ஆக்சஸ் டு ட்ராக் இஸ் இல்லீகல், பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது சொல்கிறாங்க. பாருங்க இன்னொரு வியூ பாயிண்ட்டு. ட்ரோன் விடலாம், பட் ட்ரோன் ரூல்ஸ் அப்ளை போட்டிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ட்ரோன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் இதுதான், நிறைய ரூல்ஸ் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவாங்க தப்பாக பண்ணி. இன்னொரு வியூ. ஸோ வளைச்சி வளைச்சி பல்வேறு வியூ, இது ஒரு விதமான ஒரு இது கொடுக்குது. ரெடி பண்ணிட்டாங்களாட்ருக்குங்க, சூப்பரு. இதை தான் பார்க்கணுன்றது, அதையும் பார்த்துட்டோம் பர்ஃபெக்டாக. அப்படியே நல்லா இருக்கா? உங்கள் குமாருடன் இந்த அட்டகாசமான குராண்டா சீனிக் ட்ரெயின். கூட்டம் கம்மியாக இருக்குங்க, ஆளே இல்லாத கடைக்கு யாருக்கிட்டா டீ ஏற்றுக்கிற மாதிரி இந்த பெட்டியே ஃப்ரீயாக போகுது. ட்ரெயினை சரி பண்ணிட்டாங்க, பரவாயில்ல வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் ஃபால்ஸு, இந்த பக்கம் ட்ரெயின், சூப்பரில். 6 பெட்டி, இது 7வது பெட்டி. இப்போ ஃப்ரீயாக இருக்குதுங்க. மக்கள் ஒரு ஹலோ ஹலோ ஹலோ. கொஞ்ச நேரம் நிற்கும்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் ஏறிக்கலாம். இது வந்து உண்மையாலுமே அல்டிமேட்டுங்க இந்த வியூ, ட்ரெயினோடு சேர்ந்து பார்க்கும்போது. எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான மலைக்காட்டுக்குள்ளே ஒரு ட்ராக் போட்டு அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கி, இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு பக்கத்தில் எவ்வளோ பக்கத்தில் இருக்க பாருங்களேன். வளைஞ்சு நெளிஞ்சு போகுது ட்ராக்கு, ட்ரெயின், அழகாக ஒரு பார்க்குற வியூ பாயிண்ட்டு, இந்த பக்கம் பிரம்மாண்டமான ஃபால்ஸு. உண்மையாலுமே வந்து இயற்கை அதிசயம் தாங்க இந்த ஆஸ்திரேலியா, முக்கியமாக இந்த நார்தன் குயின்ஸ்லாண்டு. என்ன சொல்றது, ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் கூட வரதுக்கு தான் ஓகே இந்த ரேம்ப் கட்டியிருக்காங்க. அதான் அந்த பேரி போயிடலாம். ஓகே சேலஞ்ச் பீப்புள் அதான். இது பாருங்க, இது கொஞ்சம் இந்த பீப்புளெலாம் இருப்பாங்கள்ல, அதாவது இந்த வீல் சேரில் வர்றவங்க, எங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கூட ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வர முடியாது. ஸோ அவங்களுக்காகவே இங்கே வந்து அவங்களும் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் அட்ராக்ஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்களேன்னு வைங்களேன். அது நீங்கள் வீல் சேர்லேயுமே வந்து அக்சஸ் பண்ண முடியும் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களை. இவங்க ட்ரெயின் ஸ்டாஃபு இவங்ககிட்ட கேட்டோம், ட்ரெயின் பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க போல் கடைசியாக அப்படின்னு. ஆக்சுவலாக ட்ரெயினில் பிரச்சனை இல்லைங்க, ட்ராக்கில் போகிற வழியில் என்னென்னா அடித்த மலையில் மரங்கள் வந்து ட்ராக்கில் விழுந்துருக்காட்டிருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. கிளியர் பண்ணிட்டாங்க, ட்ராக்கை ஃப்ரீ பண்ணிட்டாங்க, அப்புறம் வந்துருச்சு ட்ரெயின். இது 8 ட்ரெயின் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு, 9 ட்ரெயின். நல்ல வேலை கேன்சல் ஆகாமல் எல்லாமே நடந்துருச்சு. ஸோ வந்துட்டோங்க, நம்ம பார்க்குறதா சொன்ன அந்த குரண்டா வில்லேஜ். இது தான் இந்த வில்லேஜ்னா ஏதோ பயங்கர கிராமமாக இருக்குன்னு நினச்சிங்க, அதெல்லாம் இல்லைங்க. இது பக்கா ஒரு டூரிஸ்ட் கிராமம். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இதுதான் சுவெனியர் ஷாப்ஸு, பாரு, அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸு, இதெல்லாமே ஹோட்டல்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வர்றவங்க மெயினாக அந்த சீனிக் ரயில்வே, அப்புறம் அந்த பேரன் ஃபால்ஸ் பார்க்குறவங்க, அப்புறம் நான் சொன்னேன்ல அந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு, அப்புறம் அந்த என்னது வெனம் ஜூ, அது இவ்வளோ தான் விஷயம். ஓ சரி சரி, இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, பட் வேணாம், நம்ம ஆல்ரெடி பிரம்மாண்ட ஃபால்ஸே பார்த்தாச்சு.
குட்டியெல்லாம் வேண்டாம், முதலைகளை பார்க்க போயிட்டு இருக்கோம். வாங்க. ஃபைனலாக ஃபால்ஸ் தான் இந்த பேரன் ரிவர் நோக்கி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டிதான். ஓப்பன் கடை இங்கே பாருங்க, சத்தியமாக இதை எதிர்பார்க்கலங்க. ஆளில்லா கடை. ஆஸ்திரேலியாவில் ஆளில்லா இந்த கடைங்க, பழக்கடை. இங்கே பாருங்க, கிலோ வந்து $2. ஸோ நீங்களே எடை போட்டு, இங்கே இடம் இங்கே இருக்குது, எடை போட்டு பணத்தை இதுக்குள்ளே $2 போட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பரில். என்ன கார்டு கிடையாது, கேஷ் மட்டும்தான். ஆளே இல்லை பாருங்க, எந்த அளவுக்கு நம்புறாங்க பாருங்க மனுஷங்களை. சான்ஸே இல்லைங்க. பயங்கர ஹாப்பி. வித்தியாசமான ஒரு இது, ஆளில்லா பழக்கடை. ஒரு கிலோ வந்து $130 பழம். போகிற வழியில் சரி டக்குன்னு இதை பார்த்தேன், காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். சரிங்க, நம்ம இப்போ வந்து கேப்டன் குக் ஹைவேல போயிட்டுருக்கோம். அந்த பீச் ஹைவேல அப்படி ரைட் எடுத்தோம்னா இங்கே வந்து இது சுற்றி நிறைய பீச்சஸ் இருக்குது. நம்ம வந்து பாம் கவ் பீச்சுக்கு போக போகிறோம். அங்கே போய் பீச்சில் உட்காந்துட்டு காலையில் அங்கே வாங்கியிருந்தோம்ல இந்த மட்டன் சாப்பாடு, அதை சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த க்ரொக்கடைல் பாயிண்ட்டுக்கு போகலாம். சரி, முந்தின எபிசோட்ஸில் கூட பார்த்துருப்போம். கெய்ன்ஸ் வந்து கப்பலில் வந்து ஆஸ்திரேலியா வந்தது 1770 சிட்னியில். அதுக்கப்புறம் அதே ஆண்டு கெய்ன்ஸுக்கும் வந்தார். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மேப் பண்ணார்ல ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஃபுல்லாக. ஸோ இதில் இருக்க எல்லா மெயின் அதாவது கோஸ்டல் சிட்டிஸ் டவுன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கேப்டன் குக் வந்தார். அந்த கப்பல் கேப்டன் கெய்ன்ஸுக்கும் வந்தார். ஸோ அதனால தான் இந்த ஹைவேயே வந்து கேப்டன் குக் ஹைவேன்னு பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, வந்து விட்டோம் பாம் கவ் பீச். அப்படியே இதில் பீச் டிரைவ் ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு அங்கே நிப்பாட்டி சாப்பிடுவோம். இப்போ நம்ம ஊரில் எப்படி இந்த ஈஸியாக டிரைவோ அது மாதிரி தான் இந்த கேப்டன் குக் ஹைவே. வந்தாச்சுங்க பாம் கவ் பீச். பிரமாதமாக இருக்குது இந்த கோரல் பேயில் உள்ள பீச்சை. இன்னும் சூரியன் கம்மியாக இருக்குங்காட்டி ஒரு மாதிரி வெளிச்சம் கம்மியாக இருக்கு. இந்த மரம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கம் தென்னை மரம், இந்த மரம் என்னென்னு தெரிஞ்சு சொல்லுங்க. ஆடா, இங்கே சாஃப்ட் மணல் அருமையாக இருக்குது. ஸோ ஒரு பிரமாதமான ஒரு நார்தன் குயின்ஸ்லாண்ட் கடற்கரை பாம் கவ் பீச். மக்கள் யாருமே இல்லை, சனிக்கிழமை மதியம் 1:15. யூஸ்வலாக இந்த மாதிரி பீச்சஸ் கொஞ்சம் அலை நல்லா வருதான் இது பண்ணுவாங்க, சர்ஃபிங் பண்ணுவாங்க அலைச்சருக்கு. பெருசாக இன்றைக்கி அது யாரும் இல்லை, காலையில் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்கன்றது. சரி, நாங்கள் அந்த சாப்பாடு வாங்கிட்டோம்ல, அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த க்ரொக்கடைல் பாயிண்ட் போகலாம். ஓகேவா? அவ்வளோதாங்க, மணி 2. அதனால் அங்கே பாருங்கள் ஒரு இடமா உட்காந்து சாப்பிட்றதுக்கு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. சாப்பிட்டோம். இங்கே பாருங்கள் குடி தண்ணிக்கெல்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக. இங்கே இப்படி அமுத்துறீங்க வைங்களேன், தண்ணி இந்த பக்கம் அமுத்துனா எப்படி வருது பாருங்க. அழகாக தண்ணி குடிச்சிட்டு ஷவர்லாம் இருக்குங்க, ஷவர் இருக்குது, குளிச்சுக்கலாம். அப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், இங்கெல்லாம் ஆளே இல்லையே அப்படின்னு சொன்னது தெரியுங்களா? காரணம் இருக்குது. இங்கே வந்து அதிகமாக வந்து உப்பு நீர் முதலைகள் இருக்குங்க. நான் சொன்னேன்ல, இந்த நார்தன் குயின்ஸ்லாண்ட்லேயும் நார்தன் டெரிட்டரியிலையும் இந்த கடலில் வந்து உப்பு நீர் முதலைகள் இருக்குது. அதனால் குளிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு இது மாதிரி பிடிச்சிருக்காங்க, வளைய மாதிரி. ஸோ அதுக்குள்ளே முதல்ல வராதுங்கிறதுனால நீங்கள் அங்கே மட்டும்தான் குளிக்கணும். இங்கெல்லாம் குளிச்சிங்கன்னா உங்களோட ரிஸ்கில் நீங்கள் குளிக்கிறதா எங்கே வேணாலும் முதல்ல இருக்கும், உப்பு நீர் முதல்ல வந்து கவிட்டு போயிடும், கடிச்சு வச்சிடும். ஸோ அதனால தான் யாருமே குளிக்கல. என்னடா அப்படின்னு பார்த்தேன், அங்கே ஒரு வளைய மாதிரி போட்டிருக்காங்க, அது மட்டும்தான் ஸ்விம்மிங் ஏரியா, மற்றதெல்லாம் டேஞ்சரஸ் ஏரியா. எனிவேர் சீ வாட்டர் க்ரொக்கடைல்ஸ் இருக்கிற இடம். crocodiles may be present in this water. சால்ட் வாட்டர் crocodile தான். அதனால் இங்கெல்லாம் குளிக்காதீங்க. அங்கே அந்த இது வளையம் போட்டிருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து குளிக்கணும். இதுவும் இருக்குமாம்மா, இந்த மெரைன் சிஞ்சர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, இதை பார்த்தா எப்படி இருக்குது, அந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது பட்டாலும் டேஞ்சர் தான், அரிப்பெடுத்துரும். பட் இது ரொம்ப முக்கியம் முதல்ல. அதனால் அங்கே மட்டும் லைஃப் கார்ட்ஸ் இருப்பாங்க, அந்த இது போட்டிருக்காங்க, அங்கே மட்டும் தான் குளிக்கணும்.
ஸோ உலகத்திலேயே மக்கள் வந்து கடலில் குளிக்கிறதுக்கு பயப்படுற ஒரே ரீஜன் இந்த நார்தர்ன் ஆஸ்திரேலியா ரீஜன் மற்றும் பப்பானிகினியில் தாங்க. பப்பானிகினியோட சவுத் அந்த பக்கம். ஸோ இங்கே தான் சால்ட் வாட்டர் crocodiles இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். போயிட்டுருக்கோம். இந்த மரங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதான் உங்களுக்கு காட்டலாம். எனக்கு பாருங்களேன், ராட்சச மரங்கள் மாதிரி இருக்குது. இது பேர் பேப்பர் பார்க் ட்ரீங்களாம்மா. கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்படி உரிச்சுக்கு உரியிற வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன பாக்கு மரமா? அந்த மாதிரி தான் இருக்குது. அது பேப்பர் பார்க். உங்களுக்கு அப்படி சட்டையை அந்த தோல் உரிச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. இது கேப்டன் குக் கையில் போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்க, இப்போ வந்து பீச்சை ஒட்டி ரோடு ஆரம்பிக்குது. சரியான அப்படியே ஜேம்ஸ் குக் கைகளை போயிட்டு இருந்தோங்க. ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்தோம். சரி, அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வாங்க. நம்ம ஊரில் சின்ன வயசில் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக நண்பர்களோட விளையாண்ட 7 ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இருக்குது பாருங்க. உள்ள எல்லாம் இந்த குட்டி குட்டி பாறைகள் கற்கள் நல்லா இருக்குது. ஸோ அதை வச்சே பிரமாதமாக 7 ஸ்டோனா என்ன, ஒவ்வொன்றில் 7 இருக்குது, ஒவ்வொன்றில் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், எத்தனை 7 ஸ்டோன்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த 7 ஸ்டோன் வந்து இங்கே பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்களேன். எண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7. ஆஸ்திரேலியாவில் வந்து 7 ஸ்டோன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம எதாச்சும் என்னது கரெக்டாக 7 ஸ்டோன் வருது பாருங்களேன். இது ஒவ்வொன்றில் கம்மி தான் இருக்குது. அதில் 1 2 3 4 5 6 7 8 9. அதில் அழகாக இந்த பாறைகள் வித்தியாசமாக அமைஞ்சிருக்கு. குட்டி குட்டியாக அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க 7 ஸ்டோன்ஸு. மலை ஏறுனா நல்ல வியூ. சரி, அப்படியே கிளம்புவோமா? மீண்டும் கேப்டன் குக் ஹைவேல போயிட்டுருக்கோங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான விஷயம், இங்கே இருக்க ஆஸ்திரேலிய பூர்வகுடியினருக்கும் தமிழுக்குமான தொடர்பு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இங்கே ஒரு பீச் பேர் இருக்குங்க, தலா பீச் ரெசார்ட். இங்கே இருக்க பூர்வகுடியினர் மொழியில் ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையை வந்து தலைப்பறவை அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு காரணம் இருக்குது, இறங்கிட்டு பேசுவோம். ஹாஸ்ப்ரே அப்படிங்கிறது அங்கே பேர், இங்கிலீஷில் அந்த பறவைக்கு பேர். பட் ஆனால் இங்கே இருக்க பூர்வகுடியினர் மொழியில் வந்து அதுக்கு பேர் தலைப்பறவை. சரிங்க. அது என்ன காரணம்னா, அந்த தலைப்பறவை வந்து இந்த மரத்து இருக்கு இல்லைங்க, மரத்து மேலே அந்த டாப்பு தலைன்னு சொல்லக்கூடிய இடங்களில் தான் வந்து அது வந்து கூடு கட்டும். ஸோ அதனால தான் வந்து இங்கே இருக்கிற பூர்வகுடியினர் வந்து அதை தலைப்பறவை அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதே பேர்லேயே பீச் இருக்குது பாருங்க, தலை பீச் ரெசார்ட் தான். ஸோ நம்மளோட தமிழ் மொழிக்கும் இங்கே இருக்க பூர்வகுடியினோட நிறைய வார்த்தைகள் வந்து நிறைய ஒரே அர்த்தங்களும் ஒரே இதை கொடுக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது 50,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழர்கள் வந்து இந்த நிறைய பேர் வந்து பூர்வகுடியினராக இங்கே வந்து ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க அப்படின்னு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே. நம்ம இப்போ தலைபேர்டு வந்து தலையில் வந்து கூடு வைக்குன்னு சொன்னல, மரத்தில் மட்டும் இல்லை, கரண்ட் கம்பத்தில் கூட வைக்கும். இங்கே பாருங்க, தெரியுதா மேலே கரண்ட் கம்பம் மேலே ஒரு கூடு இருக்குது பாருங்க. ஸோ இந்த பறவை தான் வந்து இண்டிஜினியஸ் மொழியில் தலைப்பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைனாலே என்ன, நம்ம தலை குறிக்கிறது தானே. ஸோ அதனால் எவ்வளோ தமிழுக்கும் இந்த பூர்வகுடியினருக்கும் தொடர்பு பார்த்தீங்களா? அதான் பயங்கர ஆச்சரியம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையான்னு இன்னும் சில நிமிடங்களில் தெரிந்துவிடும். முதலைக்கும் நமக்கும் நிறைய இடத்துல அதிர்ஷ்டம் இருந்திருக்கு. நம்பர் 1 ஃபெர்னாண்டஸ், இது பொலிவியன் அமேசானில் பார்த்துருப்பீங்க. நம்பர் 2 அந்த அமேசானில் நம்ம கையில் குமார் கையில் குட்டி முதல்ல, அந்த என்ன சொல்கிறது பேர், இது அலிகேட்டரா என்னமோ ஒரு பேர், இன்னும் கரெக்டாக வரணும் அது. அதுக்கப்புறம் 3வது முறையாக இங்கே பார்க்க வந்திருக்கோம். இங்கேயும் இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கும் முதலைக்கும் அப்படி ஒரு பொருத்தம். நிறைய இருக்காங்க ஆளுங்க பாருங்க. இது வந்து ஸ்வாம்ப்பு ரிவரு, இது வந்து போய் கடலை கலக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி இடங்களை தான் நிறைய நம்ம பார்க்க முடியுது. கடல்லையும் இருக்குங்க, அப்படியே நன்னீருக்கும் வருங்க. அப்படியே நின்றுருக்காங்க நிறைய பேர் பார்க்கறதுக்கு. ஏன் அங்கே இருக்குங்கிறாங்க.
இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது, இங்கே எதுவும் இல்லை பக்கத்தில், அங்கே தெரியுதுங்கிறாங்க. பார்த்துக்கலாங்களா அந்த அட்டகாசமான ஆஸ்திரேலியாவுக்கே உரித்தான உப்பு நீர் முதலைகள், சால்ட் வாட்டர் crocodiles அங்கே படுத்து கிடக்குது. நான் ஜூம் பண்ணுறேன், தெரியுதா? இதுதாங்க மேக்ஸிமம் ஜூம் இவ்வளோதான் பண்ண முடியும். தெரியுதா? சென்ட்ரிக்காக இருக்குது பாருங்கள், இவ்வளோதான் மேக்ஸிமம் ஜூம். அப்படியே படுத்து கிடக்குது பாருங்களேன். என்ன க்ளோஸ்அப்பில் இல்லை, பட் இட்ஸ் ஓகே. இவ்வளோதான் நமக்கு அதிர்ஷ்டம், தூரத்தில் தான் பார்க்க முடியுது. இருந்தாங்க முதல் முறையாக சால்ட் வாட்டர் crocodiles பார்த்தாச்சுங்க ஆஸ்திரேலியாவில். அந்த பக்கம் பவளப்பாறைகள் இருக்குது, நடுவில் அழகாக படுத்திருக்காரு நம்ம முதலையார். இவ்வளோதான் மேக்ஸிமம். தெரியுதா உங்களுக்கு சென்டரில்? என்னங்க ஜூம் பண்ணி பார்த்துட்டிங்களா? சூப்பராக. ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல, சாரி. பட் அட்லீஸ்ட் வந்ததுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் ஒன்றை பார்த்துட்டோம்ல தூரத்துலையாவது, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ நமக்கும் முதலைக்குமான அதிர்ஷ்டம் என்றைக்குமே இருக்குது. இதுகளுக்கு உணவே பார்த்திங்கன்னா நெருங்கி வர்ற ஏதாவது பறவைகள், அப்புறம் மீன்கள், அப்புறம் விட்ட நம்மளை மாதிரி மனுஷங்க எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க. ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலையே வந்து ஆஸ்திரேலியாவில் மக்கள் அதிகமாக கொல்லப்படுவது, இது பண்ணுறது வந்து விலங்குகளால் கொல்லப்படுவதுன்னு பார்த்திங்கன்னா நம்பர் 1 வந்து இந்த உப்பு நீர் முதலைகள் தான். பயங்கர டேஞ்சரஸ், முக்கியமாக நார்தன் பார்ட் ஆஃப் ஆஸ்திரேலியாவில். நம்ம பார்த்தோம் இந்த பசிபிக் ரீஜன், முக்கியமாக இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில், நார்தன் டெரிட்டரியில் உங்களுக்கு நவம்பர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் பயங்கரமாக புயல் மழையெல்லாம் அடிக்குங்க. ஸோ அப்படி வந்த புயல் தான் ஜாஸ்பர் புயல். 13 டிசம்பர் 2023 வந்தது. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்குங்க பாருங்கள். இப்போ எந்த லெவலில் தண்ணி இருக்குது, இதுவே மழை காலம். அப்போ 4 நாள் தொடர்ந்து பேய் மழை பெஞ்சுதாமா. பிரதர் அங்கே தான் இருந்திருக்காரு, சொன்னார் இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள். அதில் அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்களேன், தடயம். இந்த ஏரியா ஃபுல்லாக கட் ஆஃப் ஆகிருக்கு. இப்போ இந்த ஹைவே எல்லாம் க்ளோஸ்டு, ஏகப்பட்ட மண் சரிவு, அது இது நிலச்சரிவுன்னு நடந்திருக்கு. அதை இன்னுமே சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கம் இருக்க மக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்சினா மட்டும்தான் போக முடியும். ஹெலிகாப்டர் மூலிமா தான் வந்து உங்களுக்கு பயணமே இருந்திருக்கு இந்த பக்கம் கெய்ன்ஸ்லேருந்து அந்த பக்கம் போர்ட் டக்லஸ்க்கு. ஒரு மாபெரும் புயல் வெள்ளம்னு இந்த ஏரியாவே வந்து அல்லோலப்பட்டிருக்கு டிசம்பர் 2023. அதனால் யோசிச்சே பார்க்க முடியல, இதுவே இவ்வளோ தண்ணி மட்டம் இருக்குது. தண்ணி மட்டம் இந்த அளவுக்கு இருந்தால் அப்போ யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே ஒரு கவர், இது மூழ்கிருச்சு. சரி, ஓகே, சரி போகலாங்க. அடுத்தது அப்படியே வேறு இடத்துக்கு போவோம். வந்துடுங்க, நம்மளோட கடைசி டவுன் வந்தாச்சு, போர்ட் டக்லஸ். கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்குங்க நார்த் ஆஃப் கெய்ன்ஸ்லேருந்து. ஒரு குட்டி லக்ஸூரியஸ் டவுன். அந்த கோல்ட் ரஷ் நடந்தது இல்லைங்க 19th century 1870s. ஸோ அப்போ வந்து இந்த டவுனை வந்து நிறுவியிருக்காங்க. ஒரு 3000 to 3500 பேர் தான் இருக்காங்க மொத்தமே. இது வந்து ஒரு லக்ஸுரி டவுன் வைங்களேன், எல்லாம் பணக்காரங்க தான், ஃபுல்லாக எல்லாம் சீசைட் டவுன்ஸ் தான், எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 10 கோடி ரூபா ஒவ்வொரு வீடும். பணக்காரங்க மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு லக்ஸுரி டவுன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு டவுன் தான் ஆஸ்திரேலியாவில் இப்போ பார்க்குற போர்ட் டக்லஸ். போர்ட் டக்லஸோட ஒரு அட்டகாசமான வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். மேலே ஒரு சின்ன மலை மேலே வந்திருக்கோம். கீழே பாருங்கள், இந்த 4 மைல் பீச், அது நல்லா பெரிய பீச்சு, அதில் வியூ பாயிண்ட் இது தெரியுதா? நல்ல வியூ பாயிண்ட்டு. பட் ஆனால் மழை பெஞ்சங்காட்டி ஒரே இதாக இருக்குது. நல்ல வியூ பாயிண்ட்டு, கரெக்டாக சென்டராக தெரியுது பாருங்கள். இது வந்து வளைஞ்சி இப்படி. இப்போ ஓரளவுக்கு அப்படியே வானிலை சரியாகுதுங்க. இப்போ அந்த இதை பார்த்துடலாமா, பீச்சை? அருமையாக இருக்குல்ல? சென்டரில் அழகாக ஒரு பிரமாதமான வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டுக்கெல்லாம் ஆஸ்திரேலியாவில் நிறைய இடங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக ட்ரெக் பண்ணி போகணும். ஆனால் ரொம்ப ஈஸியாக கார் இருந்ததுன்னா இந்த மாதிரி மலை மேலே வந்து ஜாலியாக பார்க்குறது ரொம்ப ஈஸியாகவே அமைஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு ஈக்குவலான வியூஸ்லாம் நம்ம சில நிறைய நேரம் ட்ரெக் பண்ணி போய் தான் இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது இடம். நம்ம அப்படியே அந்த பீச்சுக்கு போயிட்டு முடிச்சிடலாம் இந்த vlog. அந்த 4 மைல் பீச் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து இப்படி கடலில் கலக்கிற இடம் இது. ஆக்சுவலாக இந்த ஊரே ஒரு பெனின்சுலா மாதிரி தான். பப்ளிக் வாஃப், ரெகுலர் சப்ளை ஆஃப் ஃபிஷ் ஸ்பீசியஸ் ப்ரொவைடிங் குட் ஃபிஷிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இங்கே மீன் பிடிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம் போட்டிருக்காங்க.
இந்த போட்டில் தாங்க பிடிச்சிட்டு வருவாங்க மீன்லாம், பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க. இப்போ முடிஞ்சிருச்சு டைம், மணி 4 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் போட்டிருக்கு பாருங்கள், சண்டே வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் ஃபுல்லாக எல்லாம் இது அலையாத்தி காடுகள், மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக ஏகப்பட்ட யாட்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த பணக்காரங்களாம் இது பண்ணுறது ஜாலியாக. இது வந்து நதி இல்லைங்க, சாரிங்க, கடல் தாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போயிருக்கு, வளைஞ்சு நெளிஞ்சு கடல் தண்ணி தான். ஸோ இதெல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்து விற்பாங்க ஆஸ்திரேலியாவில். அங்கே பாருங்க மீனவ கப்பல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மீன் வந்து வாங்கிட்டு போயிடலாம். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு வரவும் அப்படின்னு போட்டிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கார்ட்லேயே நம்ம பே பண்ணிடலாம். ஆனால் அது கொஞ்சம் சர்சார்ஜ் போடுறாங்க 2%, பட் இட்ஸ் ஓகே பாருங்க. ஸோ என்னங்க ஓகே, எறா மட்டும்தானா இல்லை வேறு மீன்கள்? எறா மட்டும்தான் வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், மக்கள் அதுலேயும் வாழ்றாங்க. ஓ சரி சரி, அவங்க ஃபுல் டைமாக அங்கே இருக்காங்க. சரி சரிங்க. ஸோ இங்கே அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த பேக் வாட்டர்ஸ் இருக்குல்லைங்க, இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இதில் இதுதான் பேக் வாட்டர்ஸுமோ. இப்போ நம்ம கேரளாவில் இருக்கல ஆலப்பி, அதெல்லாம் இந்த பேக் வாட்டர்ஸில். ஸோ இங்கே தான் உங்களுக்கு எறா அதிகமாக கிடைக்குங்க. இங்கே இது பண்ணுறாங்களாங்க, எறா வந்து அந்த இது போய் பிடிச்சிட்டு வருவாங்க. ஓகே ஓகே, வந்துட்டு அப்படியே விற்பாங்க. நம்ம நல்லா என்ன சொல்கிறது, எறாலாம் வந்து கிலோ வந்து நம்ம ஊர் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ $25 வச்சுக்கோங்க. $25 1500 1500 ஓகே, $2000 இருக்கும். ஆனால் என்னென்னா சிங்க எறான்னு ஓகே, ஆமாம், இவ்வளோ பெருசு லாப்ஸ்டர், சிங்கி இறால்னா லாப்ஸ்டர், சிங்க எறா ஓகே, பெருசா டைகர் ப்ரான்ஸ், ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு நான் போன வாட்டி வாங்கும்போது 1 கிலோக்கு 5 எறா தான் வந்துச்சு. ஓகே, அவ்வளோ பெருசு, கிலோ $23 அந்த ரேஞ்சுக்கு வரும். $25 ஓகே, ஒவ்வொரு வாட்டி ஒரு ரேட் சொல்லுவாங்க. சரி சரி சரி, பட் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகே, அந்த ரேட்டுக்கு நம்ம ஊர்லேயே கிடைக்காது. அதான் இல்லை, நம்ம ஊரில் $800 900 டைகர் ப்ரான்ஸ். அவ்வளோ பெருசு கிடையாது, எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடுது. ஆமாம் ஆமாம், பரவாயில்ல. சின்ன சைஸு 600 700 அந்த ரேஞ்சில் வரும். அதான். ஸோ இங்கே தாங்க வந்து விற்பாங்க. ஸோ டைரெக்டாக ப்ரான்ஸ் வந்து வாங்கணுன்னா பிடிக்கிறவங்ககிட்ட இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே, ஒருத்தர் அந்த ஜெட்டில் தான் இருக்காரு. நைட்டில் ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஓகே, வரும்போது தவறி வந்துட்டாரு. நல்ல நீச்சல் தெரிஞ்ச ஆள் தான். ஆள் அதோட எங்கே இருக்காருன்னே தெரியல. முதல்ல இது உங்களுக்கு அதான் இதில் இது இருக்குங்க, உப்பு நீர் முதலைகள். ஸோ டக்குன்னு மனுஷனோட வாடை தெரிஞ்சால் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, டப்புன்னு வந்து இழுத்துட்டு போயிடும். ஸோ இங்கே தண்ணியிலலாம் காலை வைக்கக்கூடாது, பயங்கர டேஞ்சர். சரி வாங்க, கடைசியாக இந்த 4 மைல் பீச் போய் முடித்து விடுவோம் இந்த விலாக. 4 மைல் பீச்சை நோக்கி போயிட்டுருக்கோம் பாருங்கள். எல்லாமே நம்ம பேப்பர் பார்க் ட்ரீ பார்க்க முடியும். இந்த மரங்களை வெட்டக்கூடாதுங்களாம்மா, இந்த சைட்டுக்கு பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் இந்த மரத்துலேருந்து பட்டை உறிஞ்சி வருது பேப்பர் மாதிரி, அதனால தான் இது பேப்பர் பார்க் ட்ரீ. இது வந்து ஒரு இண்டிஜினியஸ் ட்ரீ அப்படிங்கிறதுனால இது வெட்டக்கூடாதுன்னு இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். தோல் இல்லைன்னா அந்த பாம்பு சட்டை உரியும் இல்லை, அதே மாதிரி உறிஞ்சி வருது பாருங்களேன். எல்லாமே வித்தியாசமான மரம். வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் 4 மைல் பீச்சுக்கு வந்து விட்டோம். நம்மளோட கடைசி ஸ்டாப் இன்றைக்கி பாருங்கள். இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ், பீச் அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒவ்வொன்றுங்களாம் 7 கோடி 8 கோடி. இங்கேயும் அப்படி தான் சேஃப்டி இது போட்டிருக்காங்க பாருங்கள், ஜெல்லி ஃபிஷ் இருக்குது, கவனம் அப்படின்னு. ஸோ முதலைகள் ஆபத்து இருக்கிறதுனால இந்த நார்தன் ஆஸ்திரேலியாவில் ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு வலை போட்டு வந்து முதலைகள் உள்ளே வராமல் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே மட்டும்தான் நீங்கள் குளிக்க முடியும். எவ்வளோ பெரிய கடற்கரை வளைஞ்சு நெளிஞ்சு போகுது பாருங்கள். எவ்வளோ இங்கே ஆரம்பிக்குதா, இங்கே தான் ஆரம்ப புள்ளி. கிட்டத்தட்ட 4 மைல்ஸ் 6 கிலோமீட்டர்ஸுங்க பீச்சு. பட் ரொம்ப சாஃப்ட் சாண்டு, அருமையாக இருக்குது. ஆனால் ஒயிட் சாண்டு கிடையாது, இது லைட்டாக இதாக தான் இருக்குது. லைஃப் கார்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், லைஃப் கார்டு இருக்குது சேஃப்டிக்காக. ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் குளிக்கணும். வேறு எங்கேயாவது குளிச்சிங்கன்னா அப்புறம் விசில் ஊதுவாங்க, அப்புறம் வந்து திட்டுவாங்க. மக்களே கரெக்டாக தான் இருக்காங்க பாருங்கள். இந்த அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள், இதில் மட்டும்தான் நீங்கள் குளிக்கணும். குழந்தைங்கள்லாம் ஜாலியாக ஆடிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது இடம். பிடிச்சிருக்கா? ஃபைனல் பீச் பிரமாதமாக அமைஞ்சு போச்சு இந்த போர்ட் டக்ளஸ் டவுனில். ஓப்பா, இதோட இந்த கெய்ன்ஸ் பயணம் நிறைவுக்கு வருதுங்க. அவ்வளோதான். நாளைக்கு காலையில் நமக்கு வந்து 9:45 ஃப்ளைட்டு கெய்ன்ஸ்லேருந்து ஆஸ்திரேலியாவோட முக்கியமான உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச மெல்போர்னுக்கு போகிறோம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஃப்ளைட்டு. நாளைக்கு மதியம் தான் ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மெல்போர்னை போய் சுற்றி பார்க்கலாம். சூப்பராக, சரிங்களா? கெய்ன்ஸில் நம்ம பார்க்கணுன்னு நினச்ச கிரேட் பேரியர் ரீஃப்
அந்த அட்டகாசமான மலைக்காடு, இந்த வாட்டர் ஃபால்ஸ், சீனிக் ரயில்வேல தான் போக முடியல, பட் ட்ரெயினை ஓட்டுறதை பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். முக்கியமாக யாருக்குமே தெரியாத பெருசாக வந்து நானே எதிர்பார்க்காத அந்த குவாரண்டைன் தீவு சூப்பராக இருந்தது, அந்த ஃபிட்ஸ்ராய் தீவு. ஆனால் இவ்வளோ பெரிய பறந்து விரிஞ்ச கடலில் எங்கே வேணாலும் குளிக்கலாங்கிறத விட்டுட்டு ஒரு குறுகிய வட்டத்தை போட்டிருக்கிறதுக்கு ஒரு சங்கடமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, மக்கள் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். எங்கே வேணாலும் முதல்ல இருக்கலாம், டப்புன்னு வந்து கடிச்சு விட்ரும். இந்த எபிசோட இதோட முடிச்சிடலாம். நம்ம கெய்ன்ஸில் நம்ம பிரதருக்கு நன்றி சொல்லி முடிப்போம் வாங்க. அதுதான் நியாயமும் கூட. அவர் இல்லைனா இத்தனை இடங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெருசாக இல்லாத இடத்துல கார் வச்சு டக்குன்னு நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க வச்சார். பிரதர், ஜெஃப் பிரதர், மிக்க நன்றி பிரதர். எதுக்கா நீங்கள் இல்லைனா இத்தனை விஷயங்கள்லாம் பார்த்துருக்கே முடியாதனால. டிரான்ஸ்போர்ட் கிடையாது பெருசாக. இப்பயே பாய் சொல்லிட்டீங்க, அப்போ நாளைக்கு காலை ஏர்போர்ட் ட்ராப் பண்ணுவாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்களா, வரீங்களா? சரி ஓகே, சரிங்க பிரதர். ஓகேங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கெய்ன்ஸ் குட்டி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் ஒரு 4-5 எபிசோட் பார்த்துட்டு நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் கெய்ன்ஸில் இருந்து கிளம்பி மெல்போர்ன் போகலாங்க. பிரதர் நாளைக்கு காலையில் வராராமா, அப்போ நன்றி சொல்லிக்கலாம் ஜெஃப் பிரதருக்கு. ஓகே, பார்க்கலாங்க. நன்றி, பாய்.